வெல்கம் டு தாஸ் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் நாம் ஐசோமெரிசம் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ரைட், ஐசோமெரிசம் இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அந்த ஐசோமெரிசம் அப்படிங்கிறதுனா என்ன? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. சிம்பிள் டெஃபினிஷனில் சொல்கிறோம். ஒரே ஃபார்முலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் C2H6O சொல்கிறோம். இது C2H5OH இருக்கும். CH3OCH3 அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஐசோமெரிசம். பாருங்கள், ஒரே ஃபார்முலாவுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ அதை நம்ம ஐசோமெரிசம் சொல்லிடுறோம். இந்த ஐசோமெரிசம் டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது பெர்செலியஸ். ஐசோமெரிசம்ங்கிற வேர்டு கிரீக்லேருந்து வந்தது. ஐசோ அப்படின்னா ஈக்குவல், மெரோஸ் அப்படின்னா பார்ட்ஸ். ஸோ தட் மீன்ஸ் ஈக்குவல் பார்ட்ஸ். இதில் ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் வேறு வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ரைட்? ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரீசன் டிஃப்ரென்ஸ் இன் தேர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். இதில் பாருங்கள், இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ரெண்டு பிளேஸில் ரெண்டு விதமாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். ஐசோமெரிசம்னா ஜென்ரலாக நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று கான்ஸ்டிடியூஷனல் அண்டு ஸ்பேஸ். 3 டைமென்ஷனில் எப்படி ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து பேசுறது ஸ்பேஸ் ஐசோமெரிசம். ஸோ ஜென்ரலாக ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் ரெண்டு விதமாக சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ங்கிறது ஃபர்தராக கிளாஸிஃபை ஆகுது. செயின், பொசிஷன், ரிங் செயின், ஃபங்க்ஷனல், மெட்டாமெரிசம் அண்ட் டாட்டோமெரிசம். அப்படி ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அல்லது 3D ஸ்பேஸ் ஐசோமெரிசமில் கான்ஃபிகரேஷனல் அண்ட் கான்ஃபர்மேஷனல் ரெண்டு விதமாக சொல்கிறோம். இந்த கான்ஃபிகரேஷனில் தான் நம்ம ஜாமெட்ரிக்கல், சிஸ் அண்டு ட்ரான்ஸ் அதை பற்றி பேசுகிறோம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், அந்த மிரர் இமேஜ் இங்கே கிடைக்குது, இது ரெண்டு எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பேசுகிறது, இது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இதில் ஐசோமெரிசம்னா என்ன, அதோட டைப்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இனி வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொரு ஐசோமர் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.